நிச்சயமாக கடவுள்கிட்ட அப்படி பண்ணக்கூடாது. இவர் வாட்ச் கொடுத்ததுனால நான் பிரேஸ்லெட் கொடுக்குறேன், இது அவர் கொடுத்த இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா? அதாவது எதையுமே ஒருத்தர்கிட்ட இருந்து ஃப்ரீயாக வாங்கிட முடியாது. எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கணும், சம்பாதிச்சு தான் வாங்கணும், தகுதியை நிரூபித்து தான் வாங்கணும். இப்படின்ற ஒரு புத்தி வந்து போதும். நிறைய விஷயங்கள்ல அது முக்கியம் பாருங்க. சிலர் வந்து ஓசிலே வாழ பார்ப்பாங்க, அதுவும் தப்பு. என்ன சொல்றேன்னா, சிலருக்கு வந்து இந்த சம்பாதிச்சு வாழ்ந்து பழக்கமாயிட்டதுனால, தகுதியை நிரூபிச்சு பெற்றுக்கொண்டு பழக்கமாயிட்டதுனால, கடவுள்கிட்ட வர்றப்பவும் அப்படி டீல் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தகுதி இல்லை, ஆகவே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே இது என் வாழ்க்கையில் நடக்காது. அப்போ நான் நல்லா வாழ பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பைபிளை வாசித்து, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண பிறகு கடைசியில் அப்படி போனீங்கன்னா பிரமாணத்தின்படி வாழ்கிறீங்க. கலாத்தியர் 3:13-14 வாசித்தோம் இல்லை, 10-12 வாசித்து பாருங்க. பவுல் சொல்கிறாரு, பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின் கிரியையை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா சாபம் தான் வாங்கி கட்டிக்குவேன்றாரு. அப்படியே சொல்கிறாரு, கிரியை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிக்கலாம் கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறவர்கள் கடைசியில் சாபம் தான் கிடைக்கும்ன்றாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுளை வந்து ஒரு மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க. மனுஷன்ட்ட வேணா அப்படி நினச்சிக்கோங்க, அவன்கிட்ட கடனாளியாக இருக்கக்கூடாது, அவன் என்ன செஞ்சாலும் நான் ஈக்குவலாக திரும்ப தேயணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே கடனாளியாக தான் இருப்போம். கரெக்டு தானேங்க? கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே கடனாளியாக தான் இருப்போம். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாருங்க, உயிர் மூச்சை கொடுத்தாரு, நம்மளை படைச்சாருங்க, சொந்த குமாரனை கொடுத்துட்டாரு. இதை நம்ம திரும்ப இந்த கடனை தீர்த்து கட்டுவோன்றீங்க? நித்தியமானா கூட தீர்த்து கட்ட முடியாது, தீர்த்து கட்ட தேவையில்லை. அவர் வந்து அதை ஒரு கடனாக ஒன்றும் நினைக்கல. அவர் எனக்கு திரும்ப நீ செலுத்து இந்த கடனை, இல்லை இல்லை, அவர் ஏராளம் தாராள மனசுள்ளவர். அவர் கொடுக்குறாரு, இந்த இலவசமாக எடுத்துக்கோ, நீ என் பிள்ளை, நீ என்ஜாய் பண்ணுன்றாரு. நமக்கு புத்தி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், சரி எனக்கு தகுதி இல்லை, ஆனால் அவர் இவ்வளோ ஏராளம் தாராளமாக கொடுக்குறாரு, வாங்கிக்குவோம். இன்னைக்கு வந்து சிலர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறாததுக்கு காரணம் அவங்க மைண்டில் அவங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு தகுதி இருக்க தேவையில்லைங்க. கிருபையினுடைய அர்த்தமே என்னன்னா, தகுதி இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், தகுதி இல்லாதவர்களை தேவன் செழிக்க வைக்கிறார், உயர்த்துகிறார். அதுதாங்க கிருபைன்ற வார்த்தைக்கே அர்த்தம். தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற தயவுக்கு பேர் தான் கிருபை. தகுதி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட அது தயவுனே சொல்ல முடியாது. போங்க, உங்களுக்கு கடவுளுக்கு முன்னால் எல்லாம் தகுதி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று கடவுள் கொடுக்குறாருன்னா அதை கிருபைனே சொல்ல முடியாது, தயவுனே சொல்ல முடியாது. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தயவு பண்ணுகிறார், அதுதான் கிருபை. ஆகவே அப்படி நினைக்க வேண்டாம், எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஏன்? இயேசு உங்களுக்காக மரிச்சார், சாபமானார், அவ்வளோதான். அதை நம்பிட்டு போயிடுங்க.